தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் திருமலை திருப்பதி அருள்மிகு வெங்கடாசலபதி. உலகிலேயே மாபெரும் பணக்கார கடவுள் யார் என்று கேட்டால் சிறு குழந்தை கூட திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று யோசிக்காமல் சொல்லிவிடும். அந்த அளவுக்கு பிரசித்தமானவர் ஏழுமலையான் எனப்படும் ஏழுமலைக்கு சொந்தக்கார திருப்பதி பெருமாள். விசேஷ காலங்களில் தினப்படி காணிக்கையாக இவருக்கு பல கோடி ரூபாய்க்கு மேல் குவிகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். செல்வம் கொழிக்கும் பெருமாளாக, செல்வத்தை அள்ளி வழங்கும் பெருமாளாகத்தான் நாம் வெங்கடாச்சலபதியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை வணங்குகிற ஒவ்வொருவரையும் குபேரனாக்குகிறார், கோடீஸ்வரனாக்குகிறார். பண்டைய மன்னர்கள் காலத்திலிருந்தே திருப்பதி ஏழுமலையான் வசூல் ராஜாவாகத்தான் விளங்கி வந்திருக்கிறார். இவரது சந்நிதிக்கு செல்லும் எந்த ஒரு பக்தரும் பணத்தை கொட்டிவிட்டுத்தான் தரிசனம் செய்து திரும்புகிறார்கள். திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பம் நிகழும் என்பர். எனவே வீட்டிலோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ நல்ல மாற்றங்களையும் உயர்வுகளையும் எதிர்பார்க்கும் அன்பர்கள் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் திருப்பதிக்கு பயணப்பட்டு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறப் பெறுகிறார்கள். திருப்பதி கோயிலுக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஏராளமான தங்க வைர ஆபரணங்களை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார். இதில் ஒரு கூத்து தெரியுமா? கிருஷ்ணதேவராயரின் 2 மனைவியருக்கு இடையே எதற்கெடுத்தாலும் போட்டிதான். வசூல் ராஜாவான திருப்பதி பெருமாளும் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு விட்டார் போலும். கண்களை பறிக்கும் வண்ண வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு தங்க பேலாவை கிருஷ்ணதேவராயரின் ஒரு மனைவி திருப்பதி கோயிலுக்கு தானமாக கொடுத்தாள் என்றால் அடுத்த மனைவி சும்மா இருப்பாளா? தன் பகட்டை காட்டுவதற்காக அதைவிட பெரிய தங்கப் பேலாவை ஓரிரு வருட இடைவெளியில் திருப்பதி பெருமாளுக்கு தானம் கொடுத்திருக்கிறாள். இந்த இரு மனைவியரும் தங்கப் பேலாவை தானம் கொடுத்த விவரம் கன்னட பாஷையில் கல்வெட்டில் இன்றும் காணப்படுகிறது. எண்ணற்ற குறுநில மன்னர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள் போன்றோர் நிலங்கள், நகைகள், பொற்காசுகள், ஆபரணங்கள் என்று சகட்டு மெனுக்கி வாரி வழங்கி உள்ளனர். தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பாதுகாத்து வரும் நகைகளின் மதிப்பு மட்டும் பல்லாயிரம் கோடிகளை தாண்டும் என்பது ஒரு கணக்கு. இந்த நகைகள் அத்தனையும் மன்னர்கள் காலத்தில் இருந்து பல்வேறு தரப்பினரும் காணிக்கையாக வழங்கியவை. இன்றைக்கு கோடீஸ்வரன் என்றாலும் தன் திருமணத்தை நிகழ்த்திக் கொள்வதற்காக குபேர பகவானிடம் திருப்பதி பெருமாள் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது. ஸ்ரீ பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக குபேரனிடம் கடன் வாங்கினார் ஸ்ரீனிவாச பெருமான். கடனை எப்போது அடைப்பதாகச் சொன்னாராம்? கலியுகம் முழுவதும் வட்டி கட்டிவிட்டு கலியுகம் நிறைவடையும் போது அசலை தருகிறேன் என்ற நிபந்தனையில் கடன் வாங்கி திருமணம் செய்து கொண்டாராம் பெருமாள். மாலவன் வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்துவதற்காகத்தான் அவரது அருளுக்கு பாத்திரமான அடியவர்கள் இன்றும் திருமலைக்கு போய் கொட்டோ கொட்டென்று பணத்தையும் தங்கத்தையும் கொட்டி வருகிறார்கள்.
பணக்கார கடவுள் என்பதற்கு ஏற்ப பெருமாளின் வழிபாடு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு பிரமிப்பை தான் ஏற்படுத்துகின்றன. ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் அங்குள்ள பக்தர்களால் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சீனாவில் இருந்து கற்பூரம், அகில், சந்தனம், லவங்கம் போன்ற வாசனைப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பெருமாளின் அபிஷேகத்துக்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ, நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி, சீனாவில் இருந்து புனுகு, பாரிஸில் இருந்து வாசனை திரவியங்கள் போன்றவை வரவழைக்கப்படுகின்றன. பெருமாளின் விமரிசையான ஒரு அபிஷேகத்திற்கு உண்டான செலவு மட்டும் சுமார் 1,00,000 தாண்டுமாம். ஆந்திராவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற திருத்தலம் திருப்பதி. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களுள் திருப்பதியும் ஒன்று. மூலவர் ஸ்ரீ வேங்கடமுடையான் என்று அழைக்கப்பட்டாலும் ஸ்ரீ வேங்கடவன், ஸ்ரீ வெங்கடாசலபதி, ஸ்ரீ பாலாஜி, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான், ஸ்ரீ ஏழுமலையான் மற்றும் பிரபு, கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன், துன்பங்களை தீர்க்கும் தெய்வம், துருவமூர்த்தி, துருவபேரம், ஸ்ரீவாரி என்று பற்பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். இறைவன் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளிய க்ஷேத்திரங்கள் சிறப்பு கொண்டதாக சொல்லப்படுகின்றன. பரந்தாமனாகிய திருமால் அப்படித்தானே விரும்பி எழுந்தருளிய க்ஷேத்திரங்களாக திருவேங்கடம், திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நைமிசாரண்யம், நாங்குநேரி, புஷ்கரம், பத்ரி, சாளக்கிராமம் போன்றவை சொல்லப்படுகின்றன. இவற்றுள் திருவேங்கடம் என்கிற திருப்பதி விசேஷமானது. வேங்கடாச்சலபதி 7 மலைகளுக்கு உரியவர். அதனாலேயே அவரை ஏழுமலையான் என்று அழைக்கிறோம். 6 மலைகளை கடந்து சென்றால் 7வது மலையிலே அவர் வாசம் செய்கிறார். சேஷாச்சலம், வேதாச்சலம், கருடாச்சலம், விருஷபபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தகிரி, வேங்கடாசலம் ஆகியவையே அந்த 7 மலைகள். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உச்சியில் அமர்ந்துள்ள இடம் திருமலை எனவும், அவருடைய தேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிகொண்டுள்ள அடிவாரம் திருப்பதி எனவும் வழங்கப்பட்டாலும், பெருமாள் குடிகொண்ட இடம் மேல் திருப்பதி எனவும், தாயார் குடிகொண்டுள்ள இடம் கீழ் திருப்பதி எனவும் அழைக்கப்படுவதே வழக்கமாக இருந்து வருகிறது. வாரத்தில் 4 நாட்கள் அம்பாளாகவும், 2 நாட்கள் விஷ்ணுவாகவும், 1 நாள் சிவனாகவும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி வணங்கப்படுகிறார். வேங்கடவனின் மாபெரும் பக்தரான தாளப்பாக்கம் அன்னமையா ஏழுமலையானை பரபிரம்மமாகவும், சிவாம்சம் பொருந்திய ஈஸ்வரனாகவும், சக்தி ஸ்வரூபமாகவும் பாடி அந்த பாடல்களை செப்பேடுகளில் எழுதி வைத்துள்ளார். சிறந்த பக்திமானான மன்னன் தொண்டைமான் தன்னை அண்டிய ஒரு குடும்பத்தை கவனிக்கத் தவறிவிட்டான். இது அவனது குற்றம் இல்லை என்றாலும் அந்த பொறுப்புக்கு உரியவன் ஆகிவிட்டான். ஏழுமலைக்குச் சென்று வேங்கடமுடையானிடம் கதறியபோது பெருமாள் பிரத்யட்சமாகத் தோன்றினார். அவனுடைய குறையை தீர்த்தார். பிறகு கலியுகத்தில் வசித்து வரும் மனிதர்கள் நீ செய்தது போலவே அறிந்தும் அறியாமலும் கொடிய பாவங்களை செய்து வருகிறார்கள். அதன்பின் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு கதறுகின்றனர்.
ஒருவேளை அவர்களை நான் காப்பாற்றவில்லை என்றால் என்னை குறை கூறுகின்றனர். பக்தர்கள் படும் அவலத்தை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே இன்று முதல் கலியுகம் பூர்த்தியாகும் வரையில் யாருடனும் பேசாமல் மௌனமாக விக்கிரக உருவில் நான் இருப்பேன். என் உண்மை பக்தர்களிடம் நான் பேசுவேன் என்று சொல்லி ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தன் மார்பில் இருத்திக் கொண்டு அருள் புரியத் தொடங்கிவிட்டார் ஸ்ரீ வேங்கடவன். ஆனந்த நிலையத்தில் சுயம்புவாக எழுந்தருளிய இந்த மூலவர் சுமார் 10 அடி உயரம், நின்ற திருக்கோலம், கிழக்கு நோக்கிய சேவை. இந்த மாலவனின் திருச்சந்நிதிக்கு முன்னால் நின்று கோவிந்தா கோவிந்தா என்று 2 கரம் கூப்பித் தொழும் பக்தர்களின் குறைகளைப் போக்கி அவர்களது வாழ்வில் என்றென்றும் ஆனந்தம் நிலவ ஆசிர்வதிக்கிறார் இந்த வெங்கடாசலபதி. கோவிந்தா என்கிற நாமம் திருமலை பகவானுக்கு மிகவும் உகப்பானது. அந்த பெயரைச் சொன்ன மாத்திரத்திலேயே அவன் உளம் கணிகிறான், மனம் நெகிழ்கிறான், ஓடோடி வந்து உதவுகிறான். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம், தேவாமிர்தம், தேவாமிர்தம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம், தேவாமிர்தம். கோவிந்த நாமத்தின் மகிமையைப் பற்றி கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். வெகு தூரத்தில் துவாரகாபுரியில் இருக்கும் என்னை அஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதி கோவிந்தா என்று அழைத்து என்னை கடனாளி ஆக்கினாள். இந்த கடன் விருத்தியடைந்து மனிதனை வாட்டுவது போல் என் மனதை விட்டு விலகவில்லை என்று கண்ணபிரான் சொல்வதில் இருந்தே கோவிந்த நாமத்தின் உயர்வை நாம் அறிந்து கொள்ளலாம். அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தா என்கிற பெயர்களை உச்சரிப்பதால் எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும், இது உண்மை என்று இருமுறை சத்தியமிட்டுச் சொல்கிறார் வியாச முனிவர். உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், தடுக்கும் போதும், தும்மினாலும் இருமினாலும் கோவிந்தா என்று கூற வேண்டும். எந்த உணவை சாப்பிட்டாலும் கோவிந்தா என்று கூறி சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் நமக்கு எதிர்பாராத நன்மை உருவாகும் என்று சத்ரபந்து என்ற மன்னனுக்கு மாமுனிவர் ஒருவர் போதித்ததாக விஷ்ணு தர்மத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய பாவங்கள் அகல்வதற்கு ஒரு சுலபமான வழியை காட்டித் தருகிறார் நம்மாழ்வார். என்ன வழி? திருமலைக்கு போய் கூட்டத்தில் இடிபட்டு சீனிவாசனை சேவிக்க வேண்டியதில்லையாம். இருந்த இடத்தில் இருந்தபடியே திருமலையில் நித்தியவாசம் செய்தருள்கிற பெருமானுக்கு நமக என்று சொல்லிவிட்டால் போதுமாம். அனுபவித்தே தீர்க்க வேண்டிய பாவங்களும் இனிமேல் வரக்கூடிய பாவங்களும் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுமாம். எனவே திருப்பதிக்கு செல்ல முடியவில்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் இருந்த இடத்தில் இருந்தபடியே அந்த பெருமானை வணங்குங்கள்.
Om Namo Sri Venkatesa. Om Namo Sri Srinivasa. Om Namo Sri Venkatesa. Om Namo Sri Srinivasa. உந்தன் திருநாமம் சொன்னேனே. சொல் சொல்ல இருந்தது சார். சொல் சொல்ல இருந்தது சார். திருமலையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் தயாராகிற மடப்பள்ளி மிகவும் பெரியது. புனிதமான இந்த மடப்பள்ளியில் லட்டு தவிர பொங்கல், தயிர் சாதம், புளிசாதம், சித்திரான்னங்கள், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போளி, அப்பம், பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி, இப்படி எண்ணற்ற நிவேத்திய ஐட்டங்கள் தினந்தோறும் தயாராகின்றன. திருப்பதி கோயில் மடப்பள்ளியில் தினமும் 1.5 லட்சம் லட்டுகள் தயாராகின்றன. இத்தனை பிரசாதங்கள் இங்கே தயாரானாலும் ஏழுமலையானுக்கு பிரசித்தியான தினசரி நிவேத்தியம் என்ன தெரியுமா? ஒரு புத்தம் புதிய மண் சட்டியில், அதுவும் 2ஆக உடைந்த சட்டியில் சாதாரண தயிர் சாதம். கோடி கோடிகளுக்கு அதிபதியான திருப்பதி வேங்கடாச்சலபதியின் நிவேதனம் பார்த்தீர்களா? இதைத்தான் இருந்தும் இல்லாமல் இரு என்று கடவுள் நமக்கு உணர்த்துகிறாரோ? அதிகாலை 3 மணி, பிரம்ம முகூர்த்த வேளை. திருமலை திருப்பதியில் செல்லென்று வீசும் குளிர்காற்றின் சுகத்தை அனுபவித்தவாறு ஸ்ரீ வேங்கடவனின் முதல் தரிசனத்துக்காக, சுப்ரபாத தரிசனத்துக்காக கருவறைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் காத்து கொண்டிருக்கும் இடம்தான் திருமாமணி மண்டபம். 16 தூண்கள் கொண்டது இந்த மண்டபம். கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி இந்த மண்டபத்தில்தான் அமர்ந்து சேவை சாதித்துக் கொண்டிருப்பார். திருமாமணி மண்டபத்தில் திருமணி, திருமாகமணி என்ற 2 மணிகள் உள்ளன. நிவேத்தியம் நடக்கின்ற நேரத்தில் இந்த மணிகள் கின் கின்னென்று ஒலிக்கப்படும். மணி ஓசை எழுவதன் காரணமாக இந்த மண்டபத்துக்கு திருமாமணி மண்டபம் என்ற பெயர் வந்தது. இந்த மண்டபத்தின் கிழக்கே கருட பகவான் சந்நிதியும் வடக்கே உண்டியல் மண்டபமும் உள்ளது. திருமாமணி மண்டபத்தை கடந்து தங்கத் தகடுகள் பதிக்கப்பட்ட திருக்கதவம் அமைந்த நுழைவாயில் வழியாக பெருமாளை தரிசிக்க நாம் செல்ல வேண்டும். இதனுள் நுழையும் போது சுப்ரபாதம் எந்நேரமும் காதில் ஒலிக்கும். திருப்பதி என்றால் லட்டு எப்படி நினைவுக்கு வருகிறதோ அதுபோல்தான் சுப்ரபாதமும் நினைவுக்கு வரும். சுப்ரபாதம் என்பது இறைவனை துயில் எழச் செய்வது, அதாவது பள்ளியறையில் இருந்து விழித்தெழச் செய்வது. சுப்ரபாதத்தை தமிழில் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்கிறோம். விழிப்பு, தூக்கம் எல்லாம் கடந்த இறைவனை நாம் ஏன் துயில் எழுப்ப வேண்டும்? மனிதனைப் போல் இறைவனும் துயில் கொள்கிறானா? அப்படியில்லை. இது மனிதர்களின் சிந்தனை. தான் ஸ்நானம் செய்யும்போது இறைவனும் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அதுதான் அபிஷேகம். தான் அழகுபடுத்திக் கொள்ளும்போது இறைவனையும் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் அலங்காரம். தான் சாப்பிடுவதற்கு முன் இறைவனும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் நைவேத்தியம். அதுபோல் தான் விழித்தெழும்போது இறைவனும் விழித்தெழ வேண்டும் என்று கருதுகிறான். அதுதான் சுப்ரபாதம்.
தனது ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் நினைப்பு இருக்க வேண்டும் என்று பண்டைய மனிதன் ஆசைப்பட்டதன் விளைவாக இப்படி ஏற்பட்டிருக்கலாம். இதுவே இன்று பழக்கத்திலும் இருந்திருக்கலாம். ஸ்ரீ வேங்கடவனின் சுப்ரபாத தரிசனத்துக்காக திருக்கதவும் திறக்கப்படுகிறது. இருந்தாலும் பெருமாளை தரிசிக்க இடையூறாக திரை தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. கதவங்கள் திறந்தாலும் முதல் தரிசனம் காத்திருக்கும் பக்தர்களுக்கு இல்லையா? திரை எப்போது விலகும்? முதல் தரிசனம் யாருக்கு? நாமெல்லாம் கடவுள் முகத்தில் விழிக்க வேண்டும் என்கிறோமே, திருப்பதி பெருமாள் யார் முகத்தில் விழிக்கிறார்? அதாவது அன்றைய தினத்தில் முதலாவதாக யாரை பார்க்கிறார்? யாருக்கு தரிசனம் தருகிறார்? எந்த விஐபிக்கு இந்த பாக்கியம்? ஜீயர், அர்ச்சகர்கள், தேவஸ்தான ஊழியர்கள் எவருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம் ஒரு மாட்டு இடையனுக்குத்தான் கிடைக்கிறது. பசுவையும் கன்றையும் ஓட்டி வரும் இடையன் ஒருவன் தங்கத் திருக்கதவின் முன் வந்து நிற்கிறான். திரையை மெல்ல விலக்கி, ஆஹா, அந்த வேங்கடவனை முதலாக அன்றைய பொழுதின் துவக்கத்தில் ஆனந்தமாக தரிசனம் செய்கிறான். பசுவுக்கும் கன்றுக்கும் கூட இந்த யோகம். இந்த வழக்கம் இன்று நேற்றல்ல, பல்லாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. திருப்பதி பெருமாளுக்கு உறக்கம் என்பதே இல்லை. நள்ளிரவில் ஏகாந்த சேவை முடிந்து நடை சாத்திய சில நிமிடங்களிலேயே அடுத்த நாளின் முதல் சேவையான சுப்ரபாத சேவை துவங்கிவிடுகிறது. சுப்ரபாத சேவை தரிசனம் அரை மணி நேரம் மட்டுமே. இந்த சேவையின் முடிவில் வாத்திய முழக்கங்களுடன் ஸ்ரீ வேங்கடவனின் கருவறைக்கு முன்னால் உள்ள தங்கக் கதவுகள் திறக்கப்படும். திருமலா ஸ்ரீமடத்தின் ராமானுஜ ஜீயர் கற்பூரத்தை ஏற்றி கருவறையில் இருக்கும் பிரதான அர்ச்சகரிடம் தருவார். அவர் அதை வாங்கி மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை ராகத்துடன் சொல்லி ஆரத்தி செய்வார். திருமலையின் அடுத்த விசேஷம் தினந்தோறும் திருக்கல்யாணம். திருமலை திருப்பதியில் தினந்தோறும் நடக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் உலக பிரசித்தி பெற்றது. ஆலயம் என்றாலே விழாக்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் என்றால் வருடம் முழுக்க திருவிழாதான். ஸ்ரீ வேங்கடவன் எழுந்தருளியுள்ள திருமலையில் திருவிழாக்களுக்கு கேட்கவே வேண்டாம். நித்தியபடி அங்கு நடக்கிற வழிபாடுகள் ஒவ்வொன்றும் திருவிழா போல் கலை கட்டும். எத்தனையோ திருவிழாக்கள் திருமலையில் கொண்டாடப்பட்டாலும் தெலுங்கு பேசும் மக்களின் முக்கிய பண்டிகையான யுகாதி இங்கே வெகு விசேஷம். பங்குனி மாதத்தில் இது வரும். தவிர திருப்பதியில் நடக்கிற பிரம்மோற்சவம் வெகு சிறப்பு. பிரம்மோற்சவம் நடக்கிற ஒவ்வொரு தினத்திலும் விசேஷமான அலங்காரங்களில் பெருமாள் பவனி வருவார். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அந்த காலத்தில் பெருமாளை தரிசிப்பார்கள். திருப்பதி வேங்கடவனை துதிக்க மிக உகந்த நாமம் கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா என்று இறைபக்தி மேலோங்கச் சொல்வதால் சொல்பவரின் பாவங்கள் தொலைந்து போகும். தவிர மோட்சத்தை அடைவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் விலகிவிடும். ஒரு உடலை தகனம் செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்கிற நாமத்தை சொல்லி தீயிட்டால் இறந்தவர் மோட்சத்தை அடைவார். எனவேதான் சடலத்தை தூக்கிச் செல்லும் போதும் இறந்தவரின் உடல் நம்மை கடந்து செல்லும் போதும் கோவிந்த நாமத்தை உச்சரித்தால் இறந்தவர் மோட்சத்தை அடைவார் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே மோட்சம் தரவல்லது என்று மகான்கள் அருளியுள்ளனர். எப்போதெல்லாம் உங்களது எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேர்கிறதோ அப்போதெல்லாம்
கோவிந்த நாமத்தை உச்சரியுங்கள். உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். வேங்கடவன் உங்களை ஆட்கொள்வான். கோவிந்தா கோவிந்தா. வே